புரியுதாம்மா, பொறுமையா சொல்றத கேளுங்க. ஆமா, அவர் அவர் ஆஃப் பண்ண சொல்றாங்க. ஐயா ஆஃப் பண்ணுங்க ஐயா. ஆஃப் ஒர்க் பண்றவங்க நாங்க இங்க ஒர்க் பண்ணுங்க. அதான் அவர் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லியாச்சு. அவர் ஃபோன் பண்ணி கொடுக்குற நீங்க பேசுங்க. அரசியல் பிரமுகர் ஒருவர் 77 வயது முதியவரின் வீட்டை 12,000 ரூபாய் வாடகை தருவதாக எடுத்து 5 வருடங்களாக வாடகையே கொடுக்காமல் கொலை மிரட்டல் விடுத்ததாக சட்ட போராட்டம் நடத்தி நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகளுடன் சென்று வீட்டை முதியவரிடம் ஒப்படைக்க முயன்ற போது நடந்த சம்பவம்தான் இது. தூக்கு தம்பி. தென்சென்னை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலராக இருப்பவர் முத்துமாணிக்கம். சென்னை ECR பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 77 வயது முதியவர் ஒருவரின் வீட்டை 12,000 ரூபாய் மாத வாடகைக்கு எடுத்துள்ளார் முத்துமாணிக்கம். ஆனால் 6 மாதங்களே வாடகை கொடுத்தவர் அதற்கு பிறகு வாடகை கொடுக்கவில்லை என்றும் வாடகை பணம் கேட்ட முதியவரை கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த வீட்டின் மூலம் கிடைக்கும் வாடகை பணத்தை வைத்து முதியவரும் அவரது மனைவியும் மருந்து மாத்திரைகள் வாங்கி வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் முதியவர் புகார் கொடுத்த போதும் அரசியல் செல்வாக்கால் இன்ஸ்பெக்டரிடம் நிர்பந்தம் செய்து புகார் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தியுள்ளார் அந்த முதியவர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் VAO உள்ளிட்டோருடன் வந்து வீட்டை அந்த முதியவரிடம் திரும்ப ஒப்படைக்கும் போது முத்துமாணிக்கத்திடம் பணியாற்றும் ஊழியர் என கூறிக்கொண்டு பெண்மணி ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்தபடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எடுத்து வெளியே போடு, வெளியே போடு, வெளியே போடு, வெளியே போடு. இந்த நிலையில் இதுகுறித்து ஆடியோ வெளியிட்ட ECR ஈஞ்சம்பாக்கம் பகுதி நலச்சங்கத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பொன் தங்கவேலு என்பவர், ஒரு கட்சிக்காரருக்கு வாடகைக்கு வீடு விட்டது தவறா? இனி இந்த முத்துமாணிக்கம் வேறு ஒரு இடத்தில் சென்று இப்படிப்பட்ட சீட்டிங்கில் ஈடுபடக்கூடாது. வீட்டை மட்டும்தான் மீட்டிருக்கிறோம். 5 வருட வாடகைக்கு சட்ட போராட்டம் நடத்த அந்த முதியவரிடம் தெம்பு இல்லை, எங்களிடமும் பணம் இல்லை என உருக்கமாக பேசிய ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பிஜேபியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர், இந்த பகுதியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துமாணிக்கம் சொல்லிட்டு ஒருவர் வந்து வீடு எடுத்தார். வீடு வந்து வாடகை கேட்டார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஏரியா குடுத்தனம் வர்றாரு. ஒரு முதிய ஒரு வீடு, 77 வயசு முதிய ஒரு வீடை வந்து 12,000 ரூபாய்க்கு வாடகை பேசி அந்த வாடகை ஒரு 6 மாதம் கொடுத்துருப்பார். அதுக்கு மேலே அந்த வாடகை கொடுக்கல. ரொம்ப ஒரு சட்ட போராட்டம் வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் போட்டு, இப்போ ஆலந்தூர் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லி, சோழிங்கநல்லூர் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லி, கோர்ட்டு தபாலி, லோக்கலில் ஈஞ்சம்பாக்கமுடைய வில்லேஜ் ஆஃபீஸர் VO மூலியமாக எல்லாரும் வந்து அந்த இருக்கிற பொருளையெல்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த வீட்டை பெரியவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ வருது. ஒரு வீடை வாடகைக்கு விட்டது, ஒரு கட்சிக்காரர்களுக்கு வாடகைக்கு விட்டது தப்பாயா? அப்படி வந்து இது பண்ணுது. இதே மாதிரி முத்துமாணிக்கம் இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை வீடு இல்லாத வீடு வாங்கி தர்றேன், கேஸ் எழுதி தரேன், லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடங்காட்சியை சாதாரண கூலி வேலை பார்க்குறவ, என்னென்ன வேலை இது கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாள் இவளையெல்லாம் இப்போ இது ஏமாற்றி சீட்டிங் பண்ணி அந்த பொழப்பு நடத்திக்கு இருந்தாப்புல. இப்போ அந்த வீட்டை வந்து எடுத்து முதியோர்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. இதை வந்து யாராச்சும் ஒரு ஆள் வெளியே கொண்டாந்தானே நல்லா இருக்கு. ஏன்னா இந்த திருடன் வந்து இன்னொரு இடத்துல போய் இதே மாதிரி வீடு எடுத்து யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய இது தாழ்மையான வேண்டுகோள். இந்த 5 வருஷமும் இப்போ வீட்டை தான் மீட்டு எடுத்திருக்கோம். ஆனால் அந்த 5 வருஷம் வாடகையும் இல்லை, இது இல்லை. இனிமேல் நீ வாடகை வேணும்னா அவன் மேலே இன்னொரு கேஸை போட்டு நாங்கள் போகிறதுக்கு அவருக்கு அவ்வளவு வசதியும் இல்லைங்க. எங்கள் நலச்சங்கத்துலேயும் அவ்வளவு பண்டும் இல்லை.